வணக்கம் மக்களே, நான் உங்கள் தமிழ்நாடு விவசாயி. 9/2/2025 ஞாயிறன்று சேலத்தில் நடைபெற்ற மரபு திருவிழா பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மரபு திருவிழா சிறப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பாரம்பரிய இசைக்கருவிகள் எல்லாமே கண்காட்சிப்படுத்தியிருந்தாங்க. மிகவும் சிறப்பாக இருந்துச்சுங்க. அதேமாரி பனையோலையில் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே காத்தாடி மாரி செஞ்சு கொடுத்தாங்க. குழந்தைகள் பார்த்தீங்கன்னா மிகவும் விருப்பமாக அந்த பொருட்கள்லாம் வாங்கி பார்த்துட்டு இருந்தாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மக்களும் மிகவும் ஆர்வமாக பாரம்பரிய முறையில் இயற்கை முறையில் உருவாக்கப்பட்ட காய்கறிகள், கிழங்குகள் எல்லாத்தையுமே கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்துச்சு. அது எல்லாத்தையுமே மிகவும் சிறப்பாக பார்வையிட்டு இருந்தாங்க. மக்கள் மிகவும் வரவேற்பு கொடுத்துருந்தாங்க. ஏன்னா மக்கள் இயற்கை சார்ந்த பொருட்களை நம்ம விரும்பி சாப்பிடணும், அதை நோக்கி நம்ம போகணும், அந்த மரபு வழியில் பயணிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக நிறைய விஷயங்களை பார்த்து கற்று தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதேமாதிரி பனை ஓலை நகைகள், மரபு காய்கறிகள், மூலிகை செடிகள் நிறைய இடம் பெற்றுருச்சுங்க. ஏராளமான மூலிகை செடிகள் இங்கே கண்காட்சிக்காகவும் வச்சுருந்தாங்க, விற்பனைக்காகவும் வச்சுருந்தாங்க. மக்கள் மிகவும் ஆர்வமாக இந்த மாதிரி பொருட்கள்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தோம். அந்த பொருட்கள் எல்லாம் அங்கே ஒரே இடத்துல எங்களுக்கு பார்க்கறதுக்கு எளிதாகவும் மிகவும் சிறப்பாகவும் இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பழமையான காலத்துல உருவாக்கப்பட்ட ஒரு மூலிகை, அதாவது இன்று எல்லாம் இது மாறி போயிடுச்சு, காலங்கள் வரமா மாறி போயிடுச்சு. இது அந்த பழமையானதை இன்னைக்கு எடுத்து புதுசா காட்டுறது உலக அதிசயம். இந்த உலக அதிசயத்துல எல்லாம் எடுத்து காட்டிட்டு இருக்காங்க. இல்ல ஒரு மூலிகையும் பார்த்தீங்கன்னா 100% பவரோட பூமியில வளர்த்துருக்காங்க. மனிதன் வாழ்ந்திருக்கான். அன்னைக்கு மனிதன் வாழ்ந்த வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஒரு புலியவே ஒரு பொம்பளை அடிச்சு கொண்டு இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அந்த அளவுக்கு இயற்கையினுடைய அதிசயம் இருந்தனால எல்லாம் செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் விவசாயம் பண்ணி எல்லாம் வீணா போன காலத்துல மனிதன் தன்னுடைய நிலைமையை இறந்துட்டான். இப்ப இந்த புதுசா ஒன்னொன்னையும் கண்டுபிடிக்கிறது உலக அதிசயமா இருக்கு. அந்த உலக அதிசயத்துல இது ஒரு நம்பர். உலக அதிசயம் 9 சொன்னாங்க. அந்த 9 உலக அதிசயம் கிடையாது, இதுதான் உலக அதிசயம் 9. அந்த அதிசயம் 9ன்னு நம்ம கண்ணுல காதல கேட்டுக்கலாம். இந்த உலக அதிசயம் 9 நம்ம உட்கொண்டாதான், இந்த இயற்கையை உட்கொண்டாதான் நம்ம நீண்ட காலம் ஒரு மனிதன் 120 வயசு வாழணுன்றாங்க. அந்த 120 வயசும் பேரோட ஆரோக்கியமான வாழ்றதுக்கு இதுதான் ஒரு அபூர்வமான இடம். அபூர்வமான பொருளை கொண்டாந்து வித்துட்டு இருக்காங்க. இவங்களாம் இறைவனுடைய படைப்புல இந்த மாதிரி உருவாக்கி கொண்டாந்து இருக்காங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பாரம்பரிய ரக தக்காளிகள் பார்த்தீங்கன்னா நிறைய இடம்பெற்றிருந்துச்சு. சேலம் சுற்றியுள்ள பகுதியை சேர்ந்த தக்காளி ரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்ஜி சீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோகுல் அவர்கள் தோட்டத்திலேருந்து அவர் கொண்டு காட்சிப்படுத்தியிருந்தார். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தக்காளின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரக தக்காளியை மட்டும்தான் நம்ம உணவுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஆனால் ஏராளமான நாட்டு தக்காளி ரகங்கள் இருக்குது. அதை நம்ம தோட்டத்தில் பயிரிட்டு நாமளே அதை நேரடியாக எடுத்து நம்ம பயன்படுத்த முடியும். நாம் நீண்ட நாள் வச்சுருக்கணும், இல்லை ஒரு ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி குளிர்பாதன பெட்டியில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி தக்காளி ரகங்களை தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் அதில் நம்ம உடலுக்கு சிறிதளவு கூட நன்மை பயக்கிறதா இல்லை. அது நன்மை பயக்கிற மாதிரி சில நிறைய தக்காளி ரகங்கள் இருக்குது. அது எல்லாமே மக்கள் பார்வைக்காகவும் வச்சுருந்தாங்க. இவங்க விற்பனைக்காகவும் பார்த்தீங்கன்னா நிறைய கொண்டுட்டு வந்திருந்தாங்க. இயற்கை காய்கறிகள், பழங்கள் அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய கொண்டு வந்திருந்தாங்க. இதில் பாரம்பரிய ரக வெண்டை, இந்தமாரி நிறைய வெண்டை ரகங்கள், கத்தரி ரகங்கள், தக்காளி ரகங்கள், அதேமாரி பார்த்தீங்கன்னா சொரக்காய் ரகங்கள், மிளகாய் ரகங்கள், இந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருந்துச்சு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கிழங்குகள்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பன்மைகள் இருக்குது, நிறைய கிழங்கு வகைகள் இருக்குது. அதையும் காட்சிப்படுத்தியிருந்தாங்க. நிறைய பெரிய பெரிய கிழங்குகளாகவும் இருந்துச்சு. 25 to 30 கிலோமீட்டருக்கு ஒரு கத்திரிக்காய் ரகம் இருக்குது. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு விதமான சமையல் முறைகள் இருக்கும். அந்த அவங்களுடைய வாழ்வியலுக்கு ஏத்த மாதிரி வெவ்வேறு விதமா சமைச்சு சாப்பிடுவாங்க. ஒரு புளிக்குழம்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு கத்திரிக்காவே எடுத்தீங்கன்னா புளிக்குழம்பு ஒரு கத்திரிக்காய் பயன்படுத்துவாங்க. எண்ணெய் கத்திரிக்காய் பண்ண ஒண்ணு பயன்படுத்துறாங்க. கடைஞ்சு செஞ்சு சாப்பிடறதுக்கு ஒரு பயன்படுத்துறாங்க. சட்னி மாதிரி செஞ்சு சாப்பிடறதுக்கு ஒரு கத்திரிக்காய் பயன்படுத்துறாங்க. சுட்டு சாப்பிட ஒண்ணு பயன்படுத்துறாங்க. பொரியலுக்கு ஒண்ணு, அவியலுக்கு ஒரு கத்திரிக்காய் அப்படின்னு ஒவ்வொரு உணவு சமையல் முறைக்கும் ஒவ்வொரு விதமான கத்திரிக்காய் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு எப்படி தெரியுமா இருக்குது? என்ன கிடைக்குதோ அதை வச்சுட்டு ஏதோ செஞ்சுக்கிறாங்கன்றது தான் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு புளிக்குழம்பு செய்யறாங்கன்னா ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு விதமான சுவைகள் இருக்குது. ஆனா இன்னைக்கு பார்த்தா எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. இதெல்லாம் என்ன காரணம்னு நினைச்சு பாருங்களா. என்ன காரணம்னா எல்லாரும் அந்த பாரம்பரிய மரபு சார்ந்த சமையல் முறையை கடத்தாம விட்டுட்டோம் இல்லைங்களா? அந்த கடத்தாம விட்டது நம்மளுடைய தவறு. நம்ம கேட்டு அறிந்து அந்த புழக்கத்துல வைக்காம விட்டது நம்மளுடைய தவறு. நம்ம முன்னோர்கள்ட்ட கேட்கணும், என்ன மாதிரி சமையல் பண்ணீங்க, அந்த ரெசிபி என்னவோ அதை தெரிஞ்சுக்கிட்டு யாரும் செய்யறது இல்லை. எல்லாம் யூடியூபை பார்த்து ஒரே மாதிரி செய்யறாங்க. அதனாலதான் நம்மளுடைய மண்ணுக்கான உணவு முறை, மரபு உணவு முறையுமே மறைஞ்சு போயிடுச்சுங்க. சோ அந்தந்த ரகத்துக்கு எதை பயன்படுத்தணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தும் போது அந்த சமையல் முறையும் கடத்தணும். நம்ம இப்ப நினைக்கிறோம் மரபு ரகங்கள், மரபு பழக்க வழக்கங்கள், மரபு சார்ந்த அனைத்தையுமே அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும்னு இவ்வளவு வேலை பார்க்கிறோம். அதே மாதிரி மரபு சார்ந்த உணவு முறையும் கடத்தப்படணும். இந்த மண்ணுக்குன்னு ஒரு உணவு முறை இருக்குது, அதுவும் கடத்தப்படணும். இப்ப இங்க சேலம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கத்திரிக்காய் ரகங்கள் இருக்குது. அந்த கத்திரிக்காய் ரகங்கள் ஒவ்வொரு விதமா பண்ணிருக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா நாமக்கல் பொண்ணு கத்திரி. இது நாமக்கல் பொண்ணு கத்திரி நல்லா இந்த சைஸுக்கு வருங்க. நாமக்கல் பொண்ணு கத்திரி இது கொஞ்சம் பிஞ்சு பருவம் தான்.
சோ அதோட அமைப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த கத்திரிக்காய் ரகம் அவ்வளவு டேஸ்டா இருக்கும். எதை செஞ்சாலுமே ஆகும். இந்த ரகங்கள் ஃபுல்லா இங்க இருக்கிறவங்க, இங்க இந்த மண்ணுல இருக்கிறவங்க இந்த ரகத்தை விட்டு வெளியில போக மாட்டாங்க. ஒரு மாதிரி கொஞ்சம் ஒல்லியா இந்த மாதிரி சின்னதா இந்த மாதிரி இருக்கிற ரகம் எல்லாம் முழுசா போட்டு செய்யறதுக்கு சமையலுக்கெல்லாம் பயன்படுத்துறது உண்டு. பெரிய பெரிய இந்த மாதிரி இது வந்து சேலம் முள்ளு கத்திரி. இது செடி ஃபுல்லா முள்ளா இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி காம்பு பகுதி ஃபுல்லா முழுக்கவே முள்ளு இருக்கும். 400 to 500 கிராம் வரைக்கும் அந்த காய்கள் வரும். மினிமம் ஒரு 300 கிராம் ஆச்சு வருது சாதாரணமா காய்ச்சாலே. அந்த செடி வெட்டு விட்டா கூட பாத்தீங்கன்னா அதுவும் தளைஞ்சிட்டு வந்து காய்க்கக்கூடியது. 4 வருஷம் தொடர்ந்து இந்த செடியினுடைய லைஃப் இருக்கும். இப்படி எல்லாம் ஒவ்வொரு ரகத்துக்கு உண்டு. இதெல்லாம் சுத்தி சாப்பிடுறதுக்கு, கடைச்சல் பண்றதுக்கு, இதுக்கு எல்லாமே இந்த சேலம் முள்ளு கத்திரி வந்து பயன்படுத்தப்படுது. ஒரு கேள்வியை கேட்டுக்கோங்க. சேலம் மண்ணுக்கு இந்த சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டத்துடைய மரபு ரகங்கள் என்னென்ன இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க. ஓகே, அதாவது சேலம் நாமக்கல் இப்ப நம்ம பிரிக்கிறோம், இது சேலம் முள்ளு கத்திரின்னு சொல்றோம். ஆனா அந்த டயத்துல பாத்தீங்கன்னா இந்த கொங்கு மண்டலம் ஃபுல்லாவே இந்த கத்திரி இருந்திருக்குது. இன்னைக்குதான் சேலம் அதுன்னு பிரிக்கப்பட்டிருக்குது. அந்தந்த ஊர்ல எது அதிகமா அவங்க காப்பாத்தி வருதோ அந்த பெயரில் அந்த ரகம் இன்னைக்கு வந்து நம்ம சொல்லப்படுது. ஆனா இந்த கொங்கு மண்டலம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த சேலம் முள்ளு கத்திரி, நாமக்கல் பொண்ணு கத்திரி, பூனத்தலை கத்திரி, இது பாத்தீங்கன்னா பூனத்தலை கத்திரி, அதே மாதிரி கோவை வரி கத்திரி. இந்த கோவை வரி கத்திரில முள்ளு வரும். இது பாத்தீங்கன்னா போன டைம் வரி முள்ளு கத்திரியை பத்தி பேசும்போது அப்போ வந்து ஒரு 60 பேர் பக்கம் இந்த விதையை பகிர்ந்தோம். இப்ப பாருங்க உற்பத்தி பண்ணி அந்த ரகம் இன்னைக்கு காட்சிக்கே கொண்டு வந்துட்டாங்க. சோ இதெல்லாமே நமக்கான ரகங்கள். இதே மாதிரி அந்தந்த ஊர்ல அவங்கவங்க உற்பத்தி பண்ணி அவங்களுடைய காய்கறி ரகங்களை சந்தைக்கு கொண்டுட்டு வந்து அந்த புழக்கத்துல வச்சால் மட்டும்தான் அது அழிவை நோக்கி போகாது. நமக்கிட்ட இவ்வளவு ரகங்கள் இருக்குது கத்திரிக்காயில 25 to 30 கிலோமீட்டர். அதை மீட்டு கொண்டு வந்து நம்ம பயன்படுத்தினாலே போதும். இதுக்கு இந்த பீட்டி கத்திரி அதெல்லாம் நிறைய சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் நமக்கு வந்து தேவையே கிடையாது. சோ நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம பாதுகாத்து வச்சு அடுத்த தலைமுறைக்கு நம்ம கடத்தணும். அந்த வேலையை எல்லாருமே செய்யணும். எல்லாரும் செய்யணும்னா எப்படி செய்யறது? இடம் இருக்கிறவங்க தோட்டம் இருக்கிறவங்க தானே செய்ய முடியும்னா அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம மனசு வச்சோம்னா மரபு ரகங்களை காப்பாத்தி அடுத்த தலைமுறைக்கு கடத்த முடியும். நிலம் இல்லைனாலுமே செய்ய முடியும். மாடி தோட்டங்கள் இருக்கு, வீட்டு தோட்டங்கள் இருக்குது. சுத்தி இருக்கிற இடங்களை பயன்படுத்தி இன்னைக்கு நிறைய பேர் ரொம்ப நல்லா இந்த ஊர் பகுதிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ அப்படிதான் நம்ம பாதுகாக்கணுங்க. வீட்டு தோட்டங்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஆய்வு கூட மாதிரி தான். நம்ம கிட்ட என்ன ரகங்கள் இருக்குதோ அந்த ரகத்தை உற்பத்தி பண்ணணும். அந்த ரகத்துல எது நம்ம மண்ணுக்கு நல்லா வருதோ, நிறைய ரகங்கள் இன்னைக்கு கிடைக்குது இல்லைங்களா, சோ அதை வளர்த்து எது நல்லா வருதோ அதை நம்ம மண் சார்ந்த ரகமா வச்சு நம்ம அடுத்தடுத்து அதை பயிர் பண்ணலாம். தப்பு கிடையாது. நம்ம மண்ணுல சரியா அந்த ரகம் வரலைன்னா அதை விட்டுடணும். சும்மா அதை பிடிச்சுக்கிட்டே நல்லா வரல அப்படிங்கிற வேலையை நம்ம செய்யக்கூடாது. எந்த ரகம் நல்லா வருதோ அந்த ரகத்தை நம்ம உற்பத்தி பண்ணி மறுபடியும் விதையை எடுத்து நம்ம அதை புழக்கத்துல வச்சுட்டே இருக்கணும். ஒவ்வொருத்தரும் விவசாயிகளும் உற்பத்தி பண்றாங்க. தான் வீட்டு தேவையை பூர்த்தி பண்றதுக்கு உற்பத்தி செய்யணுங்க. நிறைய பேர் அதை செய்யறது இல்ல. அதவே செய்யாம உடனே உற்பத்தி பண்ணி சந்தைக்கு கொண்டு வந்தா சந்தையில வர்ற மக்களுக்கு வித்தியாசமா தெரியுங்க, என்னன்னே தெரியாது. அப்போ அவங்களுக்கு சொல்லணும்னா இதோட உணவு முறை என்ன, இந்த கத்திரிக்காயில எல்லாம் எதெல்லாம் எப்படி சமையல் பண்ணலாம், எதை என்ன செய்யலாம்ங்கிறத ஒரு விவசாயி சாப்பிட்டு பார்த்தாதான் அதை சந்தைக்கு கொண்டு வரதுக்கு எளிமையா இருக்கும். நிறைய சந்தைப்படுத்துறதுல சிரமம் இருக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா, மரபு ரகங்கள்லாம் பார்த்துட்டு வாங்குறது இல்லைங்க. நீங்க சாப்பிட்டு பாருங்க, என்ன செஞ்சீங்க, என்ன டேஸ்டா இருந்தது, அது மக்கள் கிட்ட சொல்லும் போது எளிமையா அவங்களுக்கு புரியும். அவங்க வந்து நம்ம மரபு ரகங்களை வாங்கிட்டு போவாங்க. சோ இந்த காய்கறி ரகங்களும் சரி சந்தைக்கு வந்து புழக்கத்துல இருக்கணும், விதைகளும் புழக்கத்துல இருக்கணும். விதைகள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படணும். இல்லைன்னா ரொம்ப சிரமமாயிடும். மறுபடியும் திரும்பவும் விதைகளுக்காக பயணம் பண்ண வேண்டியது எல்லாரும் வந்திருப்பாங்க. எங்களை மாதிரி ஆட்கள் நிறைய பேர் பயணம் பண்ணி தான் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாங்க. அது எல்லாருக்கும் போய் சேர்ற வகையில பண்ணியாச்சு. இன்னும் அவங்கவுங்க வந்து நம்ம காப்பாத்துற வேலையும் செய்யணுங்க. வீட்டு தோட்டம்ங்கிறது ஒரு ஆய்வு கூட மாதிரிதான். அதுல நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்க முடியும். கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அதை அவங்கவுங்களுக்கு இருக்கிற விவசாய நிலங்கள்ல விரிவுபடுத்தலாம். ஆனா எடுத்த உடனேயே பெருசா பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்களே தவிர அளவா பண்ணி போகணுங்கிறது நினைக்கிறது இல்ல. சோ முழுக்க இயற்கை வழி வேளாண்மைக்கு சிறந்து விளங்கக்கூடியதே மரபு ரகங்கள் மட்டும்தான். மரபு ரக விதைகள் இல்லைன்னா இயற்கை வழி வேளாண்மைங்கிறது சாத்தியமே கிடையாதுங்க. இத செஞ்சு பார்த்து அந்த புரிதல் வந்தாதான் இதனுடைய உள்ள இருக்கிற விஷயங்களே புரியுங்க. இல்ல நம்ம சொல்லும் போது புரியாது, பட் செஞ்சு பார்க்கும்போது செஞ்சு பார்க்கறவங்களுக்கு இதோடைய விஷயம் என்னங்கிறது புரியுங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா வையம்பட்டி பூசணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசணி ரகங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா
காட்சிப்படுத்தியிருந்தாங்க. மக்கள் வந்து மிகவும் ஆர்வமாக அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த நிகழ்ச்சியில பெரும்பாலும் நகரம் சார்ந்த வாழ்க்கை முறையில வாழ்ந்து அவங்களோட ஆரோக்கியத்தை தொலைச்சி இருக்கிற மக்கள் வந்து மறுபடியும் வந்து மரபை நோக்கி திரும்பணும், நம்ம ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பாரம்பரிய விதைகள் காய்கறிகளை பத்தி கேட்டு தெரிஞ்சிட்டாங்க. அதே மாதிரி மரபு உணவுகளை பத்தியும் கேட்டு தெரிஞ்சிட்டாங்க. அதுல இருக்கிற மதிப்பு கூட்டு பொருட்கள் அதை பத்தி நிறைய ஆர்வமா வந்து மக்கள் வந்து குடும்பமா வந்து வந்திருந்தாங்க. தனியா இல்லைங்க, அவங்க வந்து அவங்க குழந்தைங்களோட குடும்பமா வந்து இந்த நிகழ்வுல வந்து கலந்துக்கிட்டாங்க. தொடர்ந்து பார்க்கலாங்க. சிறுபலர் மேல்நிலை பள்ளியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு மரபு திருவிழா விழா ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால மக்கள் காலையில இருந்தே விழிப்புணர்வுல நிறைய பேர் வந்து இங்க இருக்கிற இயற்கை உணவுப் பொருட்கள், ஒரு நம்ம பண்டைய காலங்களில் சேர்ந்த காய்கறி வகைகள், கிழங்கு வகைகள் வந்து செடிகள், கொடிகள், மரங்கள், பல உணவுப் பொருட்களை வந்து இங்க வந்து வரிசைப்படுத்தி இருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாவரங்களையும் பார்க்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு மனசுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திராத ஒரு நாட்டு தக்காளி இன்னைக்கு நம்ம கண்ணில் பார்க்க முடியறது இல்ல. தக்காளி வகையிலே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 30-40க்கும் மேற்பட்ட தக்காளி பழங்கள் இங்க வந்து வரிசைப்படுத்தி வச்சிருக்காங்க. இவ்வளவு பொருட்கள் வந்து இங்க நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கறத வந்து இங்கெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் தெரியுது. அது இல்லாம எண்ணெய் வித்துக்கள் பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கலப்படம் இல்லாத எண்ணெய் பொருட்கள், இயற்கையாக கிடைக்கக்கூடிய வந்து மலையில கிடைக்கக்கூடிய தேன் வகைகள், இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே இங்க வச்சிருக்கிறாங்க. இந்த எந்த ஒரு கிருமிநாசினி தெளிக்கப்படாத உணவுப் பொருட்களை பயன்படுத்தும் போது மக்களுக்கு இன்னும் அவங்களுடைய ஆயுள் காலமும் அவங்களுடைய ஹெல்த்துக்கு, உங்களோட உடல் ரீதியாக அவங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. மக்கள் இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை பயன்படுத்த வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. ஏன்னா இங்க வந்ததுனால நாங்களும் இங்க வந்து ஒரு எப்படிலாம் வச்சிருக்காங்கன்னு சொல்லி பாக்குறதுக்காக வந்திருந்தோம். நிறைய உணவு வகைகளும் பொருட்களும் இங்க பயன்படுத்தி வச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மனதுக்கு. எல்லா உயிர்களையும் கூற்று வாழ்க. திருக்குறள் தெரிஞ்சவங்க முன்னாடி நிகழ்ச்சியின் மற்றும் ஒரு சிறப்பா பாத்தீங்க அப்படின்னா மரபை மீட்கும் விதமா திருக்குறள் சொல்ற குழந்தைங்களுக்கு எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா நிலக்கடலை உருண்டை வந்து உரலை அடிச்சு அதை வந்து இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க. மிகவும் சிறப்பா இருக்குங்க இந்த நிகழ்வு. நம்ம சேலத்துல இப்படி ஒரு நிகழ்வை கட்டமைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியமா பார்க்கும் வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா சேலம் மரபு மீட்பு குழுவினர் வந்து தங்களோட பணிகளை வந்து சிறப்பா செஞ்சிருந்தாங்க. மக்கள் வந்து வந்த வண்ணமாவே இருந்தாங்க. விற்பனையும் வந்து எல்லாருக்குமே வந்து நல்லபடியா இருந்துச்சுங்க. இயற்கை சார்ந்த பொருட்களை விரும்பி மக்கள் வந்து வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க, சாப்பிட்டும் போய்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இயற்கை சார்ந்த உணவுப் பொருட்களுக்கான அங்காடிகள் வந்து அமைக்கப்பட்டிருந்துச்சு. இங்க ஏராளமான இயற்கை சார்ந்த உணவுப் பொருட்கள் வந்து தயார் பண்றவங்க அவங்களோட அங்காடிகள் வந்து அமைச்சிருந்தாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா திருச்செங்கோடு பகுதியில இருந்து கவிகை அப்படிங்கிற பெயர்ல நாட்டு அத்திப்பழத்துல மதிப்பு கூட்டு பொருட்கள் வந்து நிறைய கொண்டு வந்திருந்தாங்க. அதுலயும் மக்கள் வந்து மிகவும் ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட பொருட்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நரிப்பயிறு உருண்டை, கேழ்வரகு உருண்டை, கருப்பு கவனி அரிசி உருண்டை, உரலில் இடித்த கடலை உருண்டை, எள்ளு உருண்டை, இந்த மாதிரி வந்து நிறைய பொருட்கள் கொண்டு வந்திருந்தாங்க. இது பாத்தீங்கன்னா நாட்டு அத்திப்பழ இலகம் கொண்டு வந்திருக்காங்க. நாட்டு அத்திப்பழ தேனூறு, நாட்டு அத்திப்பழ பால் பொடி, சப்பாத்தி பூரி மாவு. நம்ம நார்மலா பூரி சப்பாத்தி எல்லாம் செய்வோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அத்திப்பழத்தை வந்து இது ஸ்பெஷலா வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஊட்டாமது அப்படின்னு சொல்லிட்டு பாரம்பரிய உணவுகள் வந்து இவங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நிறைய ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸ் வந்து உருண்டை வகைகள், முறுக்கு வகைகள், இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. மக்களை வந்து ஆர்வமா வாங்கிட்டு இருந்தாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பேப்பர்களை மடிச்சு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. எந்த பாலிதீன் பை எதுவுமே வந்து பயன்படுத்தல. மக்களும் மிகவும் ஆர்வமா அந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி கொண்டுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அதை வந்து வாங்கிட்டும் போய்கிட்டு இருந்தாங்க. இவங்களோட பொருட்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா முளை கட்டிய தானிய மிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி அதுலயே வந்து உருண்டை வகைகள்லாம் வந்து செஞ்சு எடுத்து வந்திருக்காங்க. வரகரிசி முறுக்கு. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா உணவுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எளிமையான உணவுகள் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாமே ஆரோக்கியமான உணவுகள் வந்து மக்கள் விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிரசம் இருக்கு, மிச்சர் இருக்கு, முறுக்கு இருக்கு. இந்த மாதிரி இந்த சாதாரணமா நாம சாப்பிடக்கூடிய தின்பண்டங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இயற்கை முறையில மதிப்பு கூட்டி கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே இல்லாம செஞ்சிருந்தாங்க. மிகவும் சிறப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா மைதா எதுவுமே இல்லாம இவங்க வந்து பாத்தீங்கன்னா நூடுல்ஸ் வகைகள் கொண்டு வந்திருந்தாங்க. நன்சுவை அப்படிங்கிற பேர்ல பிஸ்கெட் வகைகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து விற்பனைக்கு வச்சிருந்தாங்க. மிகவும் சிறப்பா இருந்துச்சு. கொல்லிமலை இஞ்சி, மணவாட்டுக்கால் கிழங்கு, காட்டு தேன், எங்களோட மதிப்பு கூட்டல் பொருட்கள் எடுத்து வந்திருக்கோம். தொக்கு வெரைட்டிஸ் எல்லாம் இது வந்து இயற்கை வேளாண்மையில விளைஞ்சு அதையே நாங்க மதிப்பு கூட்டல் பண்றோம். குடம், இது கருவேப்பிலை, கொத்தமல்லி, பிரண்டை தொக்கு, சின்ன வெங்காயம், மஞ்சள், இது எல்லாமே எடுத்து வந்திருக்கோம். இது மஞ்சள் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை வேளாண்மையில விளைஞ்சது. கொக்குமீன் வேல்யூ வந்து 4.7 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அப்புறம் இயற்கை வேளாண்மையில் விளைஞ்ச இஞ்சி எடுத்து வந்திருக்கோம். மாயன் கீரை குச்சி, அடுத்தது மாயிஞ்சி, அதோட தாய் கிழங்குங்க. இது வந்து கொல்லிமலை நாட்டு இஞ்சிங்க. இது வந்து ஏர் பொட்டேட்டோ.
இது வந்து மரவெண்டை, இது வந்து மலை வெண்டை. தமிழகத்தின் பல பகுதியில இருந்து இயற்கை மதிப்பு கூட்டு பொருட்கள் செய்யற நண்பர்கள் வந்து நிறைய பேர் அங்காடிகள் வந்து அமைச்சிருந்தாங்க. மிகவும் சிறப்பான பொருட்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து விற்பனைக்கு வச்சிருந்தாங்க. பீட்ரூட் மால்ட்டு, இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கரு அங்காடின்னு சொல்லிட்டு நோனி பழச்சாறு வந்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எண்ணெய் வகைகள், ஆமணக்கு எண்ணெய், இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து கிடைக்காத பொருட்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிறந்த முறையில வந்து செஞ்சு தயாரிச்சு அதை வந்து கொண்டு விற்பனை பண்ணாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இலந்தை பழ ஜாம் வந்து 80 ரூபாய்க்கு அந்த விலைக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா கால்காணி இயற்கை உழவர்கள் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டமைப்பு சார்பா மரபு காய்கறிகள், கிழங்குகள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா விற்பனைக்கு வச்சிருந்தாங்க. மக்களும் அந்த பொருட்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொருட்களை வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க மிகவும் ஆர்வமா. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் வகைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மரபு தின்பண்டங்கள் வந்து நிறைய இருக்கு. அதிரசம் இருக்கு. இந்த மாதிரி நம்ம சாதாரணமா சாப்பிட்டுருப்போம். ஆனா பாரம்பரிய அரிசியிலேயே வந்து நம்ம மரபு தின்பண்டங்கள் வந்து தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல நிறைய மரபு தின்பண்டங்களை வந்து தயாரிச்சு அதை வந்து விற்பனை பண்ணி இருந்தாங்க. அதே மாதிரி பிஸ்கெட் வகைகள், எளிமையா சிறுதானியங்களை வச்சு என்னென்ன உணவு பொருட்கள் வந்து தயாரிக்க முடியுமோ அந்த பொருட்கள் எல்லாமே தயார் பண்ணி அது எல்லாமே வந்து மக்களுக்கு வந்து விரும்பும் வகையில வந்து அந்த உணவுகளை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக நிறைய உணவுகளை கொண்டு வந்து விற்பனை பண்ணிட்டு இருந்தாங்க. மக்களும் நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. மிகவும் ஆர்வமா இருந்துச்சு. கடைசியா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேலம் தட்டுவடை செட்டு அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய அது இதுன்னு கலந்து விற்பனை பண்றாங்க. அதையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இயற்கை முறையில வந்து செஞ்சு அதையும் வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. மிகவும் சிறப்பா இருக்குங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சிறு வயதுல சாப்பிட்ட சிறுதானிய உருண்டைகள் அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய இருக்குங்க. மிச்சர், முறுக்கு, தட்டுவடை, இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருட்கள் வந்து நம்ம நல்ல சோறு அப்படிங்கிற பெயர்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது மிகவும் சிறப்பா இருக்குங்க. சேலம் ஆத்தூர் பகுதியில் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து கடை அமைச்சு வந்து அந்த பொருட்கள் எல்லாமே இயற்கையின் சுவை வந்து மாறாம மிகவும் சிறப்பா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நல்ல சோறு அப்படிங்கிற பெயர்ல நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடைபெற்றுச்சு. எங்களுக்கு தேவையான இயற்கை விளைபொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் எல்லாமே வாங்கிக்கிட்டோம். ஆனால் மறுபடி தேவைப்பட்டுச்சுன்னா எங்கே வாங்குறதுன்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு மரபு சந்தை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த சந்தை எங்கே நடைபெறுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சொர்ணபுரியில் இருக்கிற மாநகராட்சி பள்ளியில் காலையில் 8 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இயற்கை விளைபொருட்கள் வந்து தேவை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த சந்தையை பயன்படுத்திக்கலாம். சேலத்து மக்கள் எல்லாருமே. நன்றி மக்களே.